அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். பா நல்லா விசுன்னு காத்தடிக்குது. இந்த இடத்துல வந்து நல்லா அந்த எறா அப்புறம் அந்த கடம்பா எல்லாம் சாப்பிட்டு பிடிக்கும். எஸ், நம்மளோட விஜயா அக்கா கடை எதிர்த்தாப்புல நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சீஃபுட்ஸ்லாம் பயங்கர ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதை எப்படி குக் பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா? வாங்க போய் பார்க்கலாம். பட்டினப்பாக்கம்ல தான் இருக்குது நம்ம விஜயா அக்கா கடை. கம 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 கமன்னு ஸ்மெல்லு வருது. உள்ளே அப்படி என்னென்னலாம் ரெடி ஆகிட்டு இருக்குங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். அக்கா, விஜயா அக்கா கடையில் என்னென்ன ஸ்பெஷல்? விஜயா அக்கா கடையில் விஜயா அக்கா தான் ஸ்பெஷல். விஜயா வந்து எங்கள் அம்மா பேர், ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அவங்க பேர் நாங்கள் வச்சுருக்கோம். என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் எல்லாமே ஸ்பெஷல் தான். எறா, கடம்பா, சொரா புட்டு, நண்டு, அப்புறம் மீன் வெரைட்டி ஒரு நாள் ஒரு வெரைட்டி வரும். இன்றைக்கி வந்து ஒரு 3 வெரைட்டி இருக்குது இப்போதைக்கு வந்துருக்கு. வஞ்சரம் இருக்குது, கொடுவா இருக்குது, உடுப்பாத்தின்னு ஒரு ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் ஸ்பெஷலான மீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா உடுப்பாத்தி. அது பார்க்க லுக்கு வந்து ரொம்ப டம்மியாக இருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கஸ்டமர்ஸ் எதை விரும்பி சாப்பிட்றாங்க? கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி சாப்பிட்ணும். எங்கெல்லாம் எல்லாமே விரும்பி தான் சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி மீன் குழம்பு நல்லா சாப்பிடுவாங்க. மீல்ஸ் எவ்வளோக்கா விற்கிறீங்க? மீல்ஸ் வந்து 50 ரூபா தான். பார்சல் சாப்பிட்றது அன்லிமிட்டடு, எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ரேட்டு 50 ரூபா தான். அன்லிமிட்டட் மீல்ஸ் வெறும் 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதில் என்ன நல்லா இருக்குங்க? அதில் வந்து மீன் குழம்பு, சாம்பார், ரசம், நண்டு குழம்பு, அந்த 4 குழம்பு இருக்கும், ஒரு பொரியல் இருக்கும். மீனை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வாஷ் பண்ணுறப்போ பச்சை மிளகா போட்டிருக்கீங்க, மஞ்சள்லாம் போட்டிருக்கீங்க. வாஷ் பண்ணல, இது வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து டம்ப் பண்ணுறதுல வந்து மஞ்சள் தூள், பச்சை மிளகா இருக்கும், உப்பு இருக்கும், அவ்வளோதான். எதுக்காக போடுறீங்க? இது வந்து அந்த காரம் அந்த ஏறத்துக்காக போடுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். கொஞ்ச நேரம் அதில் 10 நிமிஷம் வைப்போம், வச்சுட்டு தான் எடுப்போம். நாங்கள் அந்த கிருமி எதாவது இருந்தால் இதுவாகிறதுக்காக வச்சுருப்போம். அதில் தோல்லாம் கரெக்டாக உறிஞ்சு வர்றதுக்காக போடுறதா வச்சுருப்போம் நாங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு மசாலா போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மீன் பேர் என்ன? இது வெலை மீன் தான். அந்த கட் பண்ணுறதுல நீங்கள் தான் பண்ணுவீங்கல்ல நடுவில்? அதெல்லாம் நாங்கள் தான் பண்ணுவோம். அதுக்கும் தனி எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? இல்லை நம்மள நார்மலாக எப்பவுமே கொடு போகிறோமே போனால் அப்போ தான் வந்து அந்த காரம் எல்லாம் உள்ளே இறங்கும். நல்ல மீன் வேணும். இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? மீன் இப்போ மசாலா போடும். ஓகே ஓகே, அது பட்டுப்படாமல் எடுத்து விட்டு முக்கியம். தண்ணி வந்து அப்படியே ட்ரை ஆகிடணும். ட்ரை ஆகிட்ட பிறகு அப்புறம் மசாலா போட்டோன்னா அது அப்படியே ஒரு 2 ஹவர்னாச்சும் நல்லா இருக்கும். நம்மளுக்கு கஷ்டமாக. ஊற வைக்கிறது எவ்வளோ நேரம் பண்ணும்? ஊற வைக்கிறது ஒரு 10 மினிட்ஸ் போதும். ஓகே, என் மசாலாவோட ரெசிபி சொல்லுங்களேன். நாங்கள் வந்து காஞ்ச மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு, அவ்வளோதான். ஓகே, சில்லி பவுட்ரு கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா ஏற்றி போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் எல்லாமே. இப்போ இந்த மசாலா கடையில் வாங்குவீங்க, நீங்கள் அரைப்பீங்களா? கடையில் வாங்க இந்த மாதிரி தான் ஆச்சி மசாலா தான் வாங்க. இதுதான் போடும், நாங்கள் தனியாலாம் போட மாட்டோம். ஓகே ஓகே, ஆனால் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எல்லாமே. எது வயிற்றுக்கு எதுவுமே ஆகாது. மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். அவங்க அந்த மசாலாவை அப்படியே உள்ளே முக்கி எடுத்துட்டு அதை அப்படியே ஃபில்டர் பண்ணுறப்போ அது பார்க்குறப்பவே தெரியுது எவ்வளோ பக்குவமாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அப்போ நீங்கள் மசாலா வந்து அப்படியே எடுத்து போட மாட்டீங்களா? லைட்டாக அப்படியே எடுத்துட்டு பட்டு படாமல் தான் வச்சு போடுவீங்களா? இது உள்ளே வந்து அப்படியே இருக்கும். ஓகே, அது ட்ரை ஆகிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக இது பண்ணுவோம். நம்ம வரக்கும் போது கரெக்டாக வரும் அந்த ஃபினிஷிங். ஓகே, அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே அந்த மீனை குக் பண்ணுறதுக்காக மசாலா அப்படியே தடவி எடுக்கிறாங்க. இது வேகும் போது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். ஓகே, ஸோ நண்டு அப்படியே சுட வந்துட்டு இருக்கு. அந்த புகை பறக்கிறது அப்படியே உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, எனக்கு நேரில் இருக்கிறப்போ அப்படியே தெரியுது. வா, இதெல்லாம் கஸ்டமர்ஸ் பார்த்தா எப்படி தான் கடைக்கு வராமல் போவாங்க. நண்டு பிரியர்கள் எல்லாருமே பயங்கர டெம்ட் ஆவீங்கன்னு நினைக்கிறேன் இதை பார்த்த உடனே. அக்கா, அந்த நண்டு எப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிங்க? இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு? நண்டு கொஞ்சம் லேட்டு தான் இன்றைக்கி வந்தது. இப்போ தான் ஒரு 1/2 hour முன்னாடி வந்துச்சு. இது க்ளீன் பண்ணி நண்டெல்லாம் 10 நிமிஷத்தில் ஆகிடும். ரொம்ப டைம்லாம் எடுக்காது நண்டெல்லாம். அந்த தொக்கில் வேக வச்சாலும் 10 நிமிஷத்தில் ஆகிடும். அது 10 மினிட்ஸில் ஆகிடுச்சு. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவ். எல்லாமே பெரிய நண்டு தானா? ஆமாம், எல்லாமே ஒரே சேம் சைஸாக தான் இருக்கும். சூப்பர். அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க? ஆக்சுவலாக 10 நிமிஷம் தான். அந்த மசாலா தடவுறதுலாம் கேட்குறேன். 10 நிமிஷம் தான். மசாலா தடவுது ஒன்றும் கிடையாது. அதில் வெங்காயம் தக்கெல்லாம் ஃப்ரை பண்ணி மிளகாத்தூள் போட்டு இதை போட்டு நல்லா கிண்டி எடுப்பாங்க. பெப்பர் ஐட்டம் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் மசாலா டிஷ்ஷஸ்லேயே மசாலா ஒன்று இருக்குது, அதுவும் கூட ஆட் பண்ணுவோம். அப்போ ஆச்சி மசாலா கூட நீங்கள் அரைக்கிறாரு? மசாலா ஒன்று இருக்கா, ரெசிபி சொல்ல முடியாது. அதை நாங்கள் எல்லாத்துலேயும் போடுவோம், ஃப்ரை பண்ணுற எல்லாத்துலேயும் போடுவோம். ஓகே, அவங்க சொல்ல முடியாதுங்கிற. அப்போ அதுதான் அவங்களோட கடையில் இருக்க டேஸ்டோடைய சீக்ரெட். ஸோ அதை நான் சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற டிஷ்ஷஸ்லேயேக்கா எந்த டிஷ்ஷஸ் சீக்கிரம் ரெடி பண்ண முடியும், எது லேட் ஆகும்? இல்லை, ஃப்ரை பண்ணுறது எல்லாமே சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். குழம்புனா மட்டும் தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அதிகமாக வைக்கிறதுனால அது கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி நான் செய்கிறது எல்லாமே சீக்கிரமாக ரெடி பண்ணிவிடுவேன்.
வந்து எல்லாமே ஒரு 15 மினிட்ஸ் ரெடி ஆகிடும் எல்லாமே. ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, அப்படியே எண்ணெயை ஊற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் அநேகமாக நம்ம மசாலாவில் ஊற வச்ச அந்த மீனை அப்படியே எடுத்துகிட்டு வந்து போடுற ப்ராசஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மசாலாவில் ஊற வச்ச மீனை அப்படியே தூக்கி எண்ணெயில் போடுறாங்க. எஸ், அந்த எண்ணெயில் போட்டோடனே இந்த எண்ணெய் கொதிக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கே. ஆக்சுவலி எவ்வளோ நேரம் வேகம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் தானா? 10 நிமிஷம் தான். சூப்பர் சூப்பர். இந்த மீன் பேர் என்ன சொன்னீங்க? இது கொடுவானா? கொடுவா மீன். சூப்பர். இதில் முள் அதிகமாக இருக்குமா? ஒரே சென்டர் முள் தான். ஓகே சூப்பர். எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அதுக்கு? இது வந்து 300 போடுவோம், இல்லை 250. ஆனால் நீங்களும் மீன் வருதா இல்லையா? ஆமாங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் மீன் பிடிக்க போகிறது இல்லையா? இப்போ போகிறதில்ல. ஓகே, ஆள் கிடைக்கிறதில்ல, டிமாண்டாக இருக்குது. கூலி ஆட்களில் வேலை டிமாண்டாக இருக்குது. சரி ஓகே. இப்போ நீங்கள் எங்கே மீன் வாங்குறீங்க? மீன் வாங்கல, எங்கள் சொந்த போட்டில் தான் பிடிக்கிறோம். காசிமேட்லேருந்து கொண்டு வந்து பிடிக்கிறோம். அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. ஓகே, காசிமேட்டில் உங்கள் தெரிஞ்சவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? இல்லை, எங்கள் ரிலேஷன் தான் போட்டு வச்சுருக்காங்க, சொந்த போட்டு. அதுலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வரோம் நாங்கள். இந்த மீனை எதை பேஸ் பண்ணி எடுத்து சமைக்கிறீங்க? இல்லை ஒரு மீனை வந்து இது நல்லா இருக்குது நல்லா எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க? மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி தான் சமைக்கிறோம் நாங்கள். இப்போ டெய்லி காலையில் என்ன வருதோ அதை வச்சு தான் நாங்கள் மெனுவை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ரெகுலர் மெனுன்னு இங்கே கிடையாது. என்ன ஃப்ரெஷ்ஷாக வருதோ அன்றைக்கி அதை வந்து சமைக்கிறோம் நம்ம. அப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அப்படியே டேரெக்டாக உங்கள் கடைக்கு தான் வருதா? ஆமாங்க. காலையில் 2 மணிக்கு போட்டு வெளியில் வரும். அங்கேருந்து கொண்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே ஒரு 7 மணிக்கு ரீச் ஆயிரும். 7 மணிலேருந்து க்ளீன் பண்ணி 9-10 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மீன் கிடைக்கிறதே கஷ்டம்னு எந்த மீன் வகை? மீன் ரொம்ப கஷ்டங்கிறது ஒன்றும் கிடையாது. எவ்வளோ லாங் போகிறோமோ அவ்வளோ மீன்கள் கிடைக்கும். மீன் வகைகள், இந்த மீன் வகை கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் அப்படிங்க. கொடுவா தான். கொடுவா சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் டிஃபர் ஆகும். நேச்சுரல் கொடுவா, அதாவது கடல்ல இருந்து பிடிக்கிற கொடுவாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது. அதுதான் கொஞ்சம் ரேர் ஃபிஷ்ஷு. வளர்க்குறாங்க கொடுவா, அசல் கொடுவான்ட்டு வளர்க்கவும் செய்கிறாங்க. அந்த மீன் நல்லது கிடையாது. கடல்லேருந்து வர்ற மீன் தான் நல்லது. அதுக்கு இதுக்கும் பாடியே உங்களுக்கு உப்பலாக இருக்கும். நம்ம ஃபீடிங் போட்டு வளர்க்குறது பார்த்தாவே தெரியுமா நேச்சுரல் கொடுவா? நாங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம். மக்களுக்கு பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை, முடியாது. நான் எங்கள் சக்ஸஸ்ஃபுல்லுக்கு காரணமே அதுதான். செலக்டட் பீஸ் தான் நாங்கள் போடுறோம். நல்ல விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வித்யா அக்கா கடையில் ஒரு மீனுக்கு எப்படி வந்து வித்தியாசம் பார்க்கறது முதற்கொண்டு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நல்லா சத்தான மீனாக தான் எடுத்து உங்களுக்குலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்மெல் வருது. எஸ், மீன் புரிஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா, ரெடி ஆயிடுச்சு. ஆனியன்லாம் போட்டிருந்தாக்கா ரெடியாக இருக்காங்க. பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது. பார்க்கும்போதே எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குதுன்னு தெரியுது. அதில் அப்படியே அந்த மசாலாவெல்லாம் தூவி பக்கத்தில் ஆனியன் வைக்கும்போது அதுக்கு தனியாக ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இல்லையா? இது என்ன மசாலாக்கா? அது இது வந்து நாங்கள் அரைக்கிறது, ரெசிபி சொல்ல மாட்டோம். ஏன்னா மற்ற கடையில் காப்பி பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரெசிபி இருக்கும். இது எங்கள் கடை ரெசிபி. இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த ரெசிபி. நீங்கள் உங்கள் அடுத்த ஜென்ரேஷன் சொல்லிக் கொடுப்பீங்களா? சொல்லலாம். அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு மசாலா போட்டிருக்கோம், அது ரெசிபி நாங்கள் சொல்ல மாட்டோம். ஒவ்வொரு கடைக்கு ஒரு ரெசிபி இருக்கும். இது எங்கள் அம்மா ஸ்பெஷலு, அவங்க யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க 20 வருஷமாக வந்து கடை வச்சுருந்தவங்க. இப்போ அவங்களுக்கு ஏஜ் ஆனதுனால வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது நாங்கள் அப்படியே பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் ஹோட்டல் வச்சானா அவனுக்கு இந்த ரெசிபி நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இது நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், என் கடைக்கு வாங்க. எல்லாமே கம்மி ரேட்டு தான். இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா மற்ற கடையில் 300 350 ரூபா வரும். என் கடையில் ஜஸ்ட் 200 ருபீஸ் மட்டும் தான். நாங்கள் கம்மியாக தான் போடுறோம். அதுக்கு மேலே வந்து இன்னொரு ஆஃபர் இருக்குது எங்கள் கடையில். 1000 ருபீஸ் மேலே சாப்பிட்டாங்கன்னா நாங்கள் அவங்க கேட்குறதுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணியும் கொடுக்குறோம். இது எங்கள் சாப்பிட்ற கஸ்டமருக்கு எல்லாருக்குமே தெரியும். பெரிய கஸ்டமர் சின்ன கஸ்டமர் கிடையாது. யார் 1000 ரூபாய்க்கு மேலே சாப்பிட்டாலும் அவங்களுக்கு 200 இல்லை 150 நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். இது என்னுடைய ஸ்பெஷல் கடை. ஓகே, விஜயா அக்கா கடையில் ஒரு சிதம்பரம் ரகசியத்தை போட்டு வச்சிருக்காங்க. அந்த மசாலாவோட ரகசியம் அது என்ன நம்ம அப்புறம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாய்க்கு மேலே சாப்பிட்டா ஆஃபரும் தராங்க. இதெல்லாம் துணிக்கடையில் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு ஹோட்டலில் கேள்விப்படுறது வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நீங்கள் வந்து பட்டினப்பாக்கம் வந்தீங்கன்னா விஜயா அக்கா கடையில் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மேலே போட்டிருக்க மசாலா வந்து எப்படி நீங்கள் ஃப்ரை தான் பண்ணியிருக்கீங்களா, அப்படியே பச்சையாக போட்டீங்க? ஐட்டம் எல்லாம் ஃப்ரை பண்ணி அரைக்கணும். அப்படியே போட்டால் நல்லா இருக்காது. அது வந்து நாங்கள் ஆயில் போடாமல் ட்ரை ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி அது மேலே போடணும். அப்போ தான் என்னென்ன போட்டிருக்கீங்க உள்ள? அப்படி ஸ்லிப்பாக வாயிலிருந்து வாங்கலான்னு பார்த்தேன். அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க, வெளியே தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு. தனியாக வேணால் சொல்கிறேன், எழுதிக்குவோம். நான் கேட்டேன்னு சொல்லிக்கிறேன் உங்க கிட்ட. எப்படி இருக்குங்க டேஸ்ட்டு? சாப்பாடு சிட்டியில் விட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. அதுக்காக இங்கே வர்றது எல்லாமே அப்பப்போ உடனே செஞ்சு கொடுப்போம். குழம்பு சாப்பாடுலேயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நேற்று உள்ள முந்தானத்து உள்ள அந்த மாதிரிலாம் இங்கே இருக்காது. அன்றைக்கி அப்பப்போ உடனே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்காக தான் இங்கே தேடி வர்றது. மீன் குழம்புல இருக்க மீன் எப்படி இருக்குது? குழம்போட அதோட அந்த வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வீட்டு குழம்பு மாதிரி குழம்பு அதிலே பிடிச்சிக்கிறாங்கல்ல, அது மாதிரி. சைட் டிஷ் ஆர்டர் பண்ணலையா? சைட் டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க?
பிடிச்சது ஆர்டர் பண்ணுவேன். என் டேபிளுக்கு என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கணுமா? கொடுவா, எறா, கடம்பா, சொராப்பட்டு, நண்டு அண்ட் நம்மளோட மீல்ஸு பார்த்தீங்கன்னா வகையான குழம்பு ரசம் வந்துருக்குது. ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதான். ஓகே, அங்கே நான் பார்த்தோம் இல்லையா இந்த மசாலா அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது, அந்த மீனில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு நாங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். இது கேள்வி கேட்டு நம்மளே பதில் தெரிஞ்சுக்கலாமே. ஓகே, இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். விஜயா அக்கா கடைக்கு வந்தாங்க. ஐயோ அவங்க சொன்னாங்க இந்த மசாலாவில் தான் வந்து இல்லை டேஸ்ட்டில் இருக்குன்ட்டு. அப்போ கூட எனக்கு பெருசாக தெரில, சாப்பிட்றப்ப தான் தெரியுது. வேறு லெவலுங்க, எல்லா டிஷ்ஷுமே வேறு லெவலில் இருக்குது. எஸ்பெஷலாக கொடுவா. பட்டினப்பாக்கம் விஜயா அக்கா கடை, மிஸ் பண்ணிடாதீங்க. 1000 ரூபாய்க்கு மேலே சாப்பிட்டு ஆஃபர் வேறு தரேன்னு சொல்லியிருக்காங்க. டோன்ட் மிஸ் இட். இதே மாதிரி நிறையா கடைக்கு போய் அங்கே இருக்க டிஷ்ஷஸ்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல நான் காத்துட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமா? மறக்காம விஹன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து சேரும்.